சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர், சென்னை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவை 364 பேச்சாளர்களை வைத்து அதில் இளம் பேச்சாளர்களை 182 பேச்சாளர்களை வைத்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் துணை முதலமைச்சருடைய பிறந்த நாள் விழா கொண்டாடி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு சென்னை தெற்கு மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் பிறந்த நாள் விழா கொண்டாடுவதை ஒட்டி புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் உட்பட்ட மேடவாக்கம் ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உதயநிதியினுடைய உதய நாள் விழா சிறப்போடு ஏற்பாடு செய்து நடப்பதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி அவர்களே, இந்த நிகழ்வில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற புனித தோமையார் மலை தெற்கு ஒன்றியத்தினுடைய கழக செயலாளரும் கோவிலம்பாக்கம் ஊராட்சியினுடைய துணைத் தலைவருமான ஜி வெங்கடேசன் அவர்களே, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஒன்றிய கவுன்சிலர் மேடவாக்கம் ரவி அவர்களே, புனித தோமையார் மலையுடைய ஒன்றிய பெருந்தலைவர் சங்கீதா பாரதிராஜன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் ஜே.இ. பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள், சித்தாலப்பாக்கம் ஊராட்சியினுடைய தலைவரும் ஒன்றியத்தினுடைய அவைத்தலைவருமான எஸ். ரவி அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் ஜே.டி. மனோநிதி அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் சமாதான நல்லமுத்து அவர்களே, ஒன்றிய துணை செயலாளர் எச்.டி. போஸ் அவர்களே, ஒன்றிய பொருளாளர் டில்லிபாபு அவர்களே, மாவட்ட பிரதிநிதிகள் குமார் அவர்களே, சொக்கலிங்கம் அவர்களே, ஜி.எம். ஏழுமலை அவர்களே, ஒன்றிய இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர்கள் என் சரவணன் அவர்களே, இந்த ஊராட்சியினுடைய துணைத் தலைவர் எஸ். கோபு அவர்களே மற்றும் அவைத்தலைவர் ஜெயக்குமார் அவர்களே, எம்.எஸ். சிவா அவர்களே, வருகை தந்து சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த தொகுதியினுடைய சட்டமன்றத்தினுடைய தலைமை கழகத்தால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர் டாக்டர் சந்திரபாபு அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் முன்னாள் பெருந்தலைவருமான பாலவாக்கம் மனோகரன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் பெருந்தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான என்.கே. ஏழுமலை அவர்களே, மற்றும் மாவட்ட அணிகளினுடைய துணை அமைப்பாளர்கள் பாலகிருஷ்ணன் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, சுகன்யா தனசேகரன் அவர்களே, சரவணன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் நிகழ்வில் மோகனப்பிரியா அவர்களே, மற்றும் விஜய், ஓகே சதீஷ், விஜயகுமார், புவனேஸ்வரி மற்றும் சக்திவேல், சேகர், பண்டேரிநாதன் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களை, கிளைக்கழகத்தினுடைய நிர்வாகிகளை, செயற்குழு உறுப்பினர்களை, ஊராட்சியினுடைய உள்ளாட்சி பிரதிநிதிகள், வார்டு உறுப்பினர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த அணிகளினுடைய ஒன்றியத்தினுடைய அமைப்பாளர்கள், மாவட்டத்தினுடைய துணை அமைப்பாளர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடவாக்கம் ஊராட்சியினுடைய கிளை நிர்வாகிகளை, மேடவாக்கம் கிளைக்கழகத்தினுடைய ஒட்டுமொத்த உறுப்பினர்களை, இறுதியாக நன்றி உரையாற்றுகிற கிளைக்கழக செயலாளர் பிராங்க்லின் அவர்களை, ராஜ்குமார் அவர்களை, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளை, இங்கு எனக்கு பின்னால் சிறப்புரை ஆற்ற வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நெய்வேலி தங்கம் அவர்களை, தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் வீரா பூ அரசன் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக என இந்த நேரத்திலே நன்றியோடு மாலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் ஒரு சில மணித்துளிகளில் இந்த உரையை நிறைவு செய்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் தினந்தோறும் ஒவ்வொரு நல்ல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அதன் மூலமாக இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்கின்ற வகையில் அது இளைஞர்களாக இருந்தாலும்
இன்றைக்கு மருத்துவம் சார்ந்த களப்பணிகளாக இருந்தாலும், அது கல்வியாக இருந்தாலும், விளையாட்டாக இருந்தாலும், பெண்களுடைய உரிமையாக இருந்தாலும், பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகின்ற நிலைவாக இருந்தாலும், பள்ளியினுடைய படிக்கின்ற மாணவ செல்வங்களை வழிகாட்டுவதாக இருந்தாலும், காலை சிற்றுண்டியாக இருந்தாலும், அது விடியல் பயணமாக இருந்தாலும், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 48 இல்லம் தேடி கல்வி என்கின்ற எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு நாட்டை மிகப்பெரிய வளர்ச்சி பாதைக்கும் அனைவரும் சமம் என்கின்ற வகையில் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய துணையாக நின்று துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று இன்றைக்கு அவருக்குத்தான் பிறந்த நாள் விழாவை நாம் சிறப்போடு நலத்திட்ட உதவிகளோடு வழங்குகின்ற விழாவாக நாம் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மேடவாக்கத்தில் நடைபெறுகின்ற இந்த கூட்டம், மாவட்ட கவுன்சிலர் வேதகிரி அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகின்ற இந்த கூட்டத்தை சிறப்போடு ஒன்றிய செயலாளருடைய ஆலோசனைப்படி, அவருடைய ஆலோசனையை பெற்று இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவரை உங்களின் சார்பாக நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மேடவாக்கம் ஊராட்சி என்பது மிகப்பெரிய வளர்ந்து வருகின்ற ஊராட்சிகளில் ஒன்றாக, அது சித்தாலப்பாக்கமாக இருந்தாலும், அது வேங்கை வாசலாக இருந்தாலும், நன்மங்கலமாக இருந்தாலும், கோவிலம்பாக்கமாக இருந்தாலும், ஒட்டியம்பாக்கம் இருந்தாலும், பெரும்பாக்கமாக இருந்தாலும், பல நிலைகளில் இந்த ஊராட்சிகள் சென்னை மாநகருக்கு ஈடாக அடுக்குமாடி குடியிருப்புகளும் மிகப்பெரிய வளர்ந்து வர பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால்தான் நம்மால் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த ஊராட்சிகள், பேரூராட்சிகளை எல்லாம் மாநகராட்சிகளோடு இணைக்கப்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. நான் சார்ந்திருக்கின்ற அந்த அது சோழிநகராக இருக்கட்டும், காரப்பாக்கம் இருக்கட்டும், ஜவஹர்பேட்டையாக இருக்கட்டும், பள்ளிக்கரணை பகுதிகளாக இருந்தாலும், மடிப்பாகமாக இருந்தாலும், அதே போன்றுதான் இந்த 7 ஊராட்சிகளும் இன்றைக்கு அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கிட இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மாநகராட்சியாக தரம் உயர்த்த பல நிலைகளில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. போன கூட்டத்தில் இதே இடத்தில் நம்முடைய மேடவாக்கம் ரவி அவர்கள் இந்த பகுதியிலுடைய சமுதாய நலக்கூட வேண்டும் என்று உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினரை கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்றைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான சமுதாய நலக்கூடத்தை இன்னும் ஒரு சில நாட்களில் அடிக்கல் நாட்ட இருக்கின்ற ஒரு நல்ல செய்தியை நான் உங்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த ஊராட்சியில் இந்த 7 ஊராட்சிகள் இதுவரை நடைபெறாத சாலை பணிகள், அது சிமெண்ட் சாலைகளாக இருந்தாலும், அது தார் சாலைகளாக இருந்தாலும், அது மழைநீர் கால்வாய்களாக இருந்தாலும், பூங்காக்களாக இருந்தாலும், வரலாற்றில் இதுவரை செய்யாத பணிகளை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பொற்கால ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது பெருமைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிகளாக இருந்தாலும், கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளாகவும் தலைநிமிர்ந்து நிற்கின்ற வகையில் நம்முடைய திட்டங்களின் மூலமாக நாம் பெருமைப்பட்டுக் கொண்ட வகையில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம், ஒரு சில நாட்களுக்கு முன்னால் கூட பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன் அவர்களுடைய முயற்சியால் இன்றைக்கு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் இன்றைக்கு 9 வகுப்பறைகள் மேடவாக்கம் பள்ளிக்கு திறக்கப்பட்டு அந்த பள்ளி மாணவர்களுக்கு அர்ப்பணிக்கின்ற நிகழ்வை வந்து சிறப்பித்து திறந்து வைத்த பெருமைக்குரிய இந்த மேடவாக்கம் ஊராட்சி. ஆகவே இந்த மேடவாக்கம் ஊராட்சியில் எண்ணற்ற பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும், அதை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் இருக்கின்ற நிர்வாகிகள் பெருமைப்படுகின்ற வகையில் தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஆட்சியின் கீழ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த உன்னதமான திட்டங்களின் மூலமாக இந்த பகுதி வளர்ச்சி பெறுகின்ற பெருமை நாம் கொள்கின்றோம். ஆகவே தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஏன் வாக்களிக்கவில்லை என்ற இயக்கத்தை போக்குகின்ற வகையில் என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார் என்று முதல் இன்று வரை சிறப்பான முறையில் பணியாற்றி வருகின்ற முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் துணை முதலமைச்சர் அவர்கள் பணியாற்றி வருகின்றார். அவருக்குத்தான் பிறந்த நாள் விழாவை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமை சேர்க்க வருகை தந்துள்ள இளம் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர், மாவட்ட இளைஞரணியினுடைய அமைப்பாளர், சுறுசுறுப்பாக இருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களில் வெறும் ஒருவராக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்திற்கு உறுதுணையாகவும் இன்றைக்கு துணை முதலமைச்சருக்கு
விழாவை கொண்டாடுகின்ற துணை முதலமைச்சருடைய கண் அசைவில் இன்றைக்கு பல பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களை ஆக்கமும் ஊக்கம் தந்து கொண்டிருக்கின்ற விருகம்பாக்கம் சட்டப்பேரவையினுடைய உறுப்பினர் ஏவிஎம் பிரபாகர் ராஜா அவர்கள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். அவரையும் உங்கள் சார்பாக நான் அவரை வருக வருக என வரவேற்று நம்முடைய இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற வேதகிரி அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தின் செயலாளர் வெங்கடேசன் அவர்களுக்கும் இந்த ஊராட்சி இருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளையும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.